சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு தேவ மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய காலத்துல அவர் ஒரு நல்ல நீதிமானாகவும் தேவ பக்தி உள்ள மனுஷனாகவும் இருந்ததுனால இறைவன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். நீ தெய்வீக குழந்தை காணும் வரை மரணம் அடைய மாட்டாயின்னு சொல்லி. அப்படியாய் ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு போன அதே நேரத்துல இயேசு பாலகனை தாயும் தகப்பனும் ஆலயத்துக்கு கொண்டு சென்றிருந்தாங்க. அந்த குழந்தையை அவர் கைகளில் வாங்கின உடனே சிமியோன் சொன்னாரு, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த குழந்தையை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மாத்திரம் இல்லாம சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துகிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ஆயத்தப்படவும் இல்லை. அப்போ அவர் மாத்திரமே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள். இந்த நாளை நம்ம ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிற நாளாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனை பெயரளவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது மாத்திரம் இல்லாம இந்த கிறிஸ்துமஸ் காலம் ஒரு ரட்சணத்தின் நாளாக, ஒரு ரட்சிப்பின் நாளாக, ஒரு டெலிவரன்ஸ் டேயாக இருக்கணும் அப்படிங்கிறத எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் ஃபீல் இட் இன் தேர் ஹார்ட். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டேஸை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ கிறிஸ்மஸ் டேஸ் are very special for salvation of every soul. May God bless this Christmas season. Thank you. God bless.